ஓகே. அதாவது கொஸ்டின தெளிவா புரிஞ்சுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டு. அப்பாவின் வயது, பாலாவோட அப்பாவின் வயது, பாலா வயத விட 3 மடங்கு. அப்பதான் பாலா 1/3. ஓகே. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு, அப்பா வயது, பாலா வயது, அப்பா வயதுல பாதி பாலா வயதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்ப நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் சம் ஆஃப் தியர் பெர்சன்டேஜ்? ஓகே. ஃபைண்ட் தி சம் ஆஃப் தியர் பெர்சன்டேஜ். தற்போதைய வயதுகளின் கூடுதல். ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோவுக்கும் அவங்க கொடுத்த லாஜிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. தற்போதைய வயது 3ல் 1 பங்குன்னு சொல்றாங்களா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்குள்ள வாங்க. பாலா வந்து 1 பங்கு அப்படின்னா, அவங்களோட ஃபாதர் 3 பங்கு. அப்பதானே 3ல 1 பங்கு வரும். சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. 3 பங்குனா 1 பங்கு. ஓகேங்களா? ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதுவரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்ததுல நான் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பேட்சஸ் வந்து ஆஃப்லைன்லயுமே கொடுத்துருக்கேன். ஆன்லைன்லாம் சேர்த்து பார்த்தா 100 பேட்ச்க்கு மேல போயிருச்சு. ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சில பேர் அந்த எக்ஸ் மெத்தட் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பார்ப்பாங்க. அடுத்து போக போக நம்ம மெத்தடுக்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க. நீங்களும் அடாப்ட் ஆயிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? அதனால நான் இந்த மெத்தட் சொல்றேன் இல்லைங்களா? இதையே ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இன்னொரு வீடியோ எக்ஸ் மெத்தட்ல கொடுக்குறேன். அது உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. நான் சொல்றத கரெக்ட்டா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாலா வயது, ஃபாதர் வயதுல 3ல 1 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்ப 2 பேர் வயதுல கூடுதல் எவ்வளவு வரும்? இதுல இருந்தே சொல்லுங்க. 4 மடங்கு வருமா? 2 பேர் வயதையும் கூட்டினா. இப்போ யோசிங்க. 30 4வது வாய்ப்பால்ல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஆன்சர் இல்ல. 50 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆகாது. ஆன்சர் இல்ல. அப்ப இந்த 2ல 1 தானே ஆன்சர். இப்போ நான் அத பிரிக்கிறேன்னு வைங்களேன். பாலா வயது, அவரோட ஃபாதர் வயது. பாலா வயது 10, ஃபாதர் வயது 30. 3 மடங்காச்சா? கூட்டுனா 4 மடங்கு வருதா? 40. ஓகே. இது கரெக்ட்டா இருக்கலாம். இங்க 60 எடுத்துக்கோங்க. அதேதான். பாலா வயது 15, அவருடைய ஃபாதர் வயது 45. இப்போ அவங்க சொன்ன கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் லைனை முடிச்சிட்டோம். தற்போது பாலாவின் வயது தந்தையின் வயதில் 3ல் 1 பங்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 15 வருடங்களுக்கு பிறகு பாலாவின் வயது தந்தையின் வயதில் பாதின்னு சொல்றாங்க. அப்போ 15 வருஷம் கழிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மாத்துங்க. நமக்கு 2 ஆப்ஷன் தானே வந்திருக்கு. 15 கூட்டினா எவ்வளவு வரும்? +15. 10 + 15னா 25. 30 + 15னா 45. இங்க 15 + 15னா 30. 45 + 15 அதே 15 தான். 60. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 15 வருடங்களுக்கு பிறகு அப்படியே ரீட் பண்ணுங்க. 15 வருடங்களுக்கு பிறகு பாலாவின் வயது தந்தையின் வயதில் பாதி ஆகும். பாதி. இப்போ 45ல பாதி 25 வருதா? இல்ல. பட் 60ல பாதி 30 வருதா? வருது. ஸோ ஆன்சர் 60 இஸ் கரெக்ட் ஆன்சர். இவ்வளவுதான் லாஜிக்.